ஏசாயா 25வது அதிகாரம் हमारे ध्यान के लिए ऐसाया भविष्यवक्ता का किताब 25वां अध्याय 6வது வசனத்தை வாசி. 6वां वचन पढ़ेंगे. ஏசாயா 25ல 6வது வசனம். 25 में 6. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முந்தி ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை. परमेश्वर प्रभु यीशु मसीह दुनिया में आने के पहले अपना प्रेम को प्रकट करने के पहले ऐसाया भविष्यवक्ता द्वारा वचन कहता है. ஆண்டவர் சொல்கிறார் அந்த மலைக்கு மேல ஒரு பெரிய விருந்தை கர்த்தர் ஆயத்தம். परमेश्वर कहता है इस पर्वत के ऊपर एक बड़ी सी जो बोझ को प्रभु ने तैयार किया है. நல்ல திராட்சரசம் நல்ல உயர்ந்த சாப்பாடு போல वो एक अच्छा दाख मधु और अच्छा बहुमूल्य भोजन எல்லா ஜனத்திற்கும் सारे लोगों के लिए. சகல ஜனங்களுக்கும் ஒரு பெரிய விருந்து. इसमें कहा गया है सारे लोगों के लिए एक बड़ा सा बोझ. கடைசி சபையிலும் கூட கர்த்தர் இந்த காரியத்தை தான் சொல்கிறார். आखिरी कलीसिया में भी परमेश्वर इस बातों को कहता है. நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். मैं द्वार में खटखटाता हूँ. ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு உள்ளே வந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். अगर कोई द्वार दरवाजा खोले तो मैं अंदर भीतर आऊंगा और उसके साथ भोजन करूंगा. முதலாவது தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய வல்லமையான अभिषेकम उल्ल वार्ते कोडुक्किरार. पहला परमेश्वर अपने लोगों को सामर्थ्य अभिषेक वचन देता है. वो आत्मिक वचन है. अंत वार्ते ஒரு மனுஷனை பலமுள்ளதாய் மாற்றுகிறது. वो वचन एक मनुष्य को सामर्थ्य बनाता है. 7வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. 7वां वचन में लिखा है சகல ஜனங்களின் மேலுள்ள அந்த முக்காட்டை மூடி இருக்கிறதை எல்லா ஜாதிகளுக்கு மேல இருந்து அதை எடுத்து போடுவேன். सारे लोगों के ऊपर जो पर्दा है जो ढका हुआ उसे मैं निकाल दूंगा ऐसा कहा है. क्या ढका हुआ है? தேவனை பார்க்க முடியாதது, परमेश्वर को न देखने जैसा. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. या प्रभु ने हमारे लिए रखी हुई आशीषों को न देखने पाए. ஒரு பெரிய திரை போல அது மூடி இருக்கிறது. वो एक बड़े पर्दे के समान उसे ढका हुआ है. பார்க்கிறதே வித்தியாசமா பார்க்கிறது. परमेश्वर को देखना अलग तरीके से. அதனால தான் ஜனங்கள் அந்த ஆண்டவருடைய அன்பை புரிய முடியல. इसीलिए लोग परमेश्वर के उस प्रेम को समझ नहीं पाते. ஆண்டவர் அந்த மலையில கொல்கத்தா மலையிலே தன்னுடைய शरीरத்தை जीव बलिயாக ஒப்பு கொடுக்கும்போது परमेश्वर उस गोलगता पर्वत के अंदर अपने शरीर को जीवन की बलि के रूप में देते समय மறக்கவே இல்ல. ஆனா நமக்கு மேல இருக்கிற அந்த மறைவை அல்லது இருளை கர்த்தர் மாற்றுகிறார். हमने जन्म ही नहीं लिया परंतु हमारे ऊपर के जो ढका हुआ जो अंधकार को प्रभु ने बदल दिया. அதுதான் தேவனுடைய ஒரு பெரிய அன்பு. वही परमेश्वर का बड़ा प्रेम है. அந்த அன்பை பார்த்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவரோடு நடக்கிறார்கள். प्रेम को देखने वाले लोग क्या करते हैं? उसके संग चलते हैं. பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தோம்னா पुराने வேதாகம இல்லாத ஒரு காலம். पुराने नियम में हम जब देखते हैं जब वचन नहीं था उस समय में. ஈசாக்கு அந்த காலத்துல பைபிளே இல்ல. अब्राहम ईसाक उस समय में वचन ही नहीं था. ஆனால் அவர் முதலாவது கர்த்தர் அழைத்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார். परंतु परमेश्वर उन्हें पहला बुलाता है, उनको आशीष के एक शब्दों को कहता है. இந்த வார்த்தை கேட்டு ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க. उस वचनों को सुनकर लोग सौंप देते हैं. நிறைய ஆண்டவர் அடிக்கடி அவன்கிட்ட ஒண்ணு பேசல. हमेशा प्रभु उनसे बातें नहीं किया. ஒரு வார்த்தை ஒரு தரிசனம் வாழ்க்கையை மாற்றிட்டு. एक शब्द एक दर्शन पूरे जीवन उनका बदल दिया. சந்ததி முழுவதும் இஸ்ரவேல் ஜனம் முழுவதையுமே அது சத்தியத்துக்கு நேராய் நடக்கும். पूरी संतान इजरायलियों को पूरा वो सच्चाई के मार्ग में चला दिया. இந்த மலைக்கு மேல கர்த்தர் செய்த மகிமையான ஒரு பலிதான் கல்வாரி சிலுவையில அவர் தன் ஜீவனை கொடுத்தார். इस पर्वत के ऊपर महिमा का जो बलि है वो कलवारी क्रूस पर प्रभु ने दिया. ஏசாயா 25 8வது வசனம். ऐसाया 25वां अध्याय 8वां वचन. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும்
நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். वो मृत्यु का सदा के लिए नाश करेगा और प्रभु यहोवा सबों के मुख पर से आंसू पोंछ डालेगा और अपनी प्रजा की नाम धराई सारे पृथ्वी पर से दूर करेगा, क्योंकि यहोवा ही ने ऐसा ही कहा है। அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். वो मृत्यु को विजय में बदल देगा। ஏற்பாட்டுல பவுல் மூலமாக எபிரேயர் 2வது அதிகாரத்துல नए नियम में प्रेरित पौल के द्वारा हिब्रू 2 अध्याय में 15வது வசனம் சொல்லுகிறது, 15 वचन कहता है, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் जीव யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியான जीवन भर मृत्यु के डर में गुलामी में रहने वाले सारों को प्रभु ने छुड़ा दिया। எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மரண பயம். दुनिया के सारे लोगों को एक मृत्यु का भय, உலகத்துல சின்னதோ பெரிய ஆளோ எல்லாருக்குமே இந்த மரண பயம் வந்து இருக்கு. दुनिया में छोटे या बड़े हो सबको वो मृत्यु का डर है। ஆனா இந்த மரண பயத்தை கர்த்தர் நீக்குவதற்காக தான் அவர் இறங்கி வருகிறார். पर इस मृत्यु के भय को प्रभु दूर करने के लिए उतर कर आया। எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, हिब्रू 2 अध्याय 14 वचन कहता है, ஆதலால் பிள்ளைகளே, इसीलिए बच्चों, அதாவது பிள்ளைகள் 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 மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிறது போல जैसे बच्चे मांस और लहू के बने हैं वैसे ही தேவனும் மாம்சமும் இரத்தம் உடையவராக உலகத்துக்கு இறங்கி வருகிறார். परमेश्वर भी मांस और लहू से बनकर उतर कर आया। எதனால அப்படி கீழே இறங்கி வந்தாரா? क्यों वो उतर कर आया ऐसा? மரண பயத்தில் இருக்கிற எல்லாருடைய பயத்தையும் மாற்றும்படி मृत्यु के भय में जो है सारों का वो भय बदलने के लिए தன்னுடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை கர்த்தர் ஜெயித்தார். अपने मृत्यु के द्वारा मृत्यु के अधिकारी शैतान पर वो विजय प्राप्त किया। ஏன்னா இத நிறைய பேர் அத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. बहुत सारे लोग उसे स्वीकार नहीं पाते हैं। இயேசுவானவர் வைத்திருக்கிற அந்த மகிமையான ஒரு விடுதலை அல்லது ரட்சிப்பு यीशु मसीह रखा हुआ वो महिमा का छुटकारा या उद्धार, இதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, उसे हम कैसे देखते हैं? இப்ப உலகத்துல நிறைய விளையாட்டு இருக்கு. अब दुनिया में बहुत सारा खेल है, அது கபடி எந்த விளையாட்டானாலும் சரி, वो क्रिकेट हो, कबड्डी हो, कुछ भी खेल क्यों ना हो, அதை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு. उसे ध्यान देने के लिए एक व्यक्ति होता है। அவங்க என்னத்தை கவனிப்பாங்க? वे लोग क्या ध्यान देते हैं? விளையாடுறதுன்னு கவனிப்பாங்க, எது மிஸ்டேக் பண்ணதா கவனிப்பாங்க. क्या अच्छा खेल रहा है उसे ध्यान देते हैं, या कुछ गलत तो नहीं कर रहा उसे ध्यान देते हैं? இல்ல விளையாடுறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. अच्छा खेल रहा है उसे नहीं என்ன देखेंगे, தப்பு நடக்கு அதைத்தான் பார்ப்பாங்க. क्या गलत हो रहा है उस पे वो नजर रखते இவன் हैं। சரியா போறானா இல்லையா, ये सही चल रहा है कि नहीं, இவன் சரியா பந்தை எறிஞ்சானா இல்லையா, ये सही से गेंद फेंका कि नहीं। அப்படிப்பட்ட ஆளுக்கு மேலதான் அவன் கண்ணு. वैसे लोगों के ऊपर उसकी नजरें होती हैं। போலீஸ்காரங்களை பாருங்க, டிராபிக்ல நிப்பாங்க, एक पुलिस वाला देख के ट्रैफिक में खड़ा रहता है, நல்ல கார் ஓட்டுதா அதே அவன் பார்த்து कौन ரசிக்கிறாரு. अच्छा गाड़ी चला के उसको वो देखकर அதெல்லாம் அவங்க பார்க்கல. वे लोग उसे नहीं देखते हैं। யாரு தப்பு படுதா அவங்கள பிடிக்கணும். जो गलत करते हैं उसे पकड़ना ஆனா है। இயேசுவனரை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? पर यीशु मसीह के बारे में हम क्या देखते அவர் हैं? சிலுவையில மரித்து எழுந்த பிறகு அவர் நம்மள எப்படி பார்க்கறாரு? वो क्रूस पर मर कर उठने के बाद वो हमें कैसा देखता है? போலீஸ்கார மாதிரி பார்க்கறா, पुलिस के समान देखता है, இல்ல விளையாட்டை கவனிக்கிற மாதிரி பார்க்கறா? क्या खेल को देखने वाले अधिकारी के समान? பார்க்கல. वो ऐसा नहीं देखता பைபிள் है। சொல்லுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. बाइबल बताती है वो अच्छा है, उसकी अनुग्रह सदा है। விளையாட்டுல ஒரு பார்ட்டிக்காரன் விட்டான்னு வைங்க, एक खेल में एक पार्टी ने छोड़ दिया तो அந்த பார்ட்டிக்காரங்க வெளியே இருந்து நிச்சயம் உற்சாகப்படுத்துவாங்க, दूसरे वो वाले बाहर से उसे प्रोत्साहन करते கையில हैं, விட்டுவாங்க, ताली बजाएंगे அவங்களை இன்னும் நல்லா விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. और अच्छे खेलने के लिए उनको और आनंद कराते हैं। நம்முடைய இயேசு அப்படிதான். हमारा यीशु भी ऐसे ही है। என்னுடைய பலவீனத்தை அவர் பார்க்கல, हमारी कमजोरी को नहीं என்னுடைய देखता, குற்றத்தை கவனிக்கணும்னு அவர் கவனிக்கல, मेरे दोष को देखना है करके देखता नहीं। விழுந்தாலும் எழுந்திருக்கும் அப்படின்னு நோக்கத்துல நம்ம பார்க்கிறோம். गिरेगा तो भी उठकर खड़ा होगा ऐसे அதுக்கு विचार, அவர் சப்போர்ட் பண்ணுகிறார். इसीलिए वो मदद करता है। தேவனுடைய நோக்கம் என்னை உயர்த்தணும், வெற்றி அடையணும், வாழ வைக்கணும். प्रभु का विचार है मुझे ऊंचा करना है, विजय कराना है और जीवन देना है। அது நம்மள நல்லா வைக்கணும், அதுதான். हमें अच्छा रखना है, वही है। விழுந்தாலும் நம்மள தூக்கி விடணும். गिरा तो भी हमें उठाकर खड़ा करना। அதுதான் இயேசுவானவர் சிலுவையினால செய்தது. यीशु मसीह वही क्रूस के द्वारा किया। 103வது சங்கீதத்துல वजह से 103 में தாவீது ஒரு நல்ல அனுபவத்தை சொல்றார். 10வது வசனம், दाऊद एक अच्छा अनुभव बता, 10वां वचन। 10வது வசனம் 103ல 10வது வசனம். वजह से 103 में 10। அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். उसने हमारे पापों के अनुसार हमसे व्यवहार नहीं किया और न हमारे अधर्म के कामों के अनुसार हमको बदला दिया। நாமும் இயேசு என்னை எப்படி பார்க்காரு அப்படிங்கறத எழுதுறார். हर दिन मसीह यीशु हमें कैसा देखता है उसके बारे में लिखा है। என்னுடைய
மேல அவர் நோட் பண்ணல. मेरे गलतियों के ऊपर वो ध्यान नहीं दे रहा, நல்லவனா மாத்தணுங்கிறது அவருடைய मुझे நோக்கம். अच्छा बनाना वही उसका विचार है। என்கிட்ட இருக்கிற எல்லா வியாதியையும் தப்பையும் பாவத்தை இயேசு எடுத்துக்கிட்டார். मेरे ऊपर के सारे बीमारी गलतियां और जो पाप को यीशु ने उठा लिया, ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த வல்லமை அல்லது ஆசீர்வாதம் கிருபை எல்லாம் நமக்கு தரார். पर उसके अंदर के वो सामर्थ्य, वो आशीष, वो अनुग्रह वो हमें देता है। ஏசாயா சொல்லுகிறார், எல்லா ஜனங்களுக்கு மேல இருந்த முக்காடை அந்த மூடுகிறதை கர்த்தர் எடுத்து वो விட்டார். ऐसा कहता है सारे लोगों के ऊपर का वो ढकना, वो पर्दा को प्रभु ने निकाल दिया। தப்ப ஆண்டவர் பார்க்க கூடாது. அவர் என்ன எப்படி பார்க்கிறாரு? हम गलत तरीके से प्रभु को नहीं देखना है, प्रभु हमें कैसा அவர் देखता என் है। பாவங்களுக்கு தக்க எனக்கு சரி கட்டணும் அப்படி அவர் பார்க்கல. वो मेरे पाप के अनुसार मुझे सही करना ऐसा नहीं देखता है। நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்க நமக்கு சரி கட்டணும்னு அவர் பார்க்கல. हमारे अधर्म के अनुसार मुझे सही करना ऐसा नहीं देखता है। அவர் என்ன பார்க்கிறது, இவன் ரட்சிக்கப்பட்ட என்ன செய்வான், हाँ, मुझे देखता है ये उद्धार पाएगा तो क्या करेगा, நல்ல சுகமாயிட்டுனா என்ன செய்வான், अच्छा चंगाई हो गया तो क्या இவனை करेगा, உயர்த்தி வச்சா என்ன செய்வான். इसे ऊंचे स्थान में रखूंगा तो क्या நம்முடைய करेगा। தேவன் நன்மையை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். हमारा परमेश्वर भलाई करने के रूप में फिरता दिखाई அவர் दिया। சிலுவையில நம்ம என்ன तो क्रूस पर हमने क्या दिया है, பாவம் தான் கொடுத்தோம். हमारे पापों को ही நம்முடைய दिया है, அக்கிரமம், हमारे अधर्म, நம்முடைய அநியாயம் हमारे अन्याय, அதான் நம்மகிட்ட இருந்தது. वही हमारे ஆனா पास था। இயேசு அதை தன்மேல வைத்து पर यीशु उसे अपने ऊपर लेकर அவருக்குள்ள இருந்ததை நமக்கு தர. उसके पास जो था वो हमें दे दिया। இதுதான் தேவன் வைத்த ஒரு மகிமையான ஆசீர்வாதம். ये प्रभु ने रखा हुआ एक महिमा का आशीष है। பவுல் சொல்லும்போது சொல்கிறார், எப்பொழுது சந்தோஷமா இருங்க, पौल ये सब बातों को देख कर कहता है हमेशा आनंद में रहो, சந்தோஷமா இருங்க. हमेशा आनंद में रहो। ஆதியாகமத்திலே அவருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அவனை ஆசீர்வதிப்பார். उत्पत्ति में ही प्रभु का वचन अगर हम देखेंगे, अब्राहम मैं तुम्हें आशीष करूंगा, உன்னை யாராவது சபிச்சானா நான் சபிப்பேன் அப்படிங்கிற तुझे कोई श्राप देगा मैं उसे श्राप दूंगा। தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் परमेश्वर अपने लोगों के ऊपर रखा हुआ एक बड़ा विचार சிலுவையில தான் நிறைவேற்றுகிறார். उसे क्रूस पर ही पूरा करता है। அவர் எல்லாத்தையும் மாற்றி நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தருகிறார். सारी चीजों को बदल कर एक बड़ा उद्धार हमें देता है। 103 சங்கீதத்துல ஆரம்பிக்கும் போதே சொல்றேன், என் ஆத்மாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். 103 में शुरुआत में ही प्रभु कहता है मेरे मन तू प्रभु को धन्यवाद कर, எனக்கு நன்றி சொல்லணும். तो हर दिन धन्यवाद ஏன்னா, कर, என்னை பார்த்து பார்த்து அவர் கவனிச்சு மார்க் போட क्योंकि मुझे देख देख कर ध्यान कर कर वो मेरा जो अंक नहीं बढ़ाता, கிருபை நிறைந்த वो अनुग्रह भरा हुआ है, அவருடைய उसका प्रेम हमें दिखाता है। அந்த அன்புல யாரு ஒப்பு கொடுக்கிறார்களோ, उस प्रेम में कौन अपने आप को அதை सौंपता है, நினைக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியம். वो उसमें ध्यान देने वाला धन्य है। நினைக்கணும், ஏசப்பா என்கிட்ட இருந்த பொல்லாப்பை எடுத்துட்டு நல்லதை हम தந்திருக்கிறார். सब सोचना यीशु मसीह हमारे के सारे बुराई को निकाल कर हमें अच्छाई, आपका अच्छाई दिया। அவர் உன் நோய்களை எல்லாம் மன்னித்து நோயெல்லாம் மன்னிச்சுட்டு அப்படிங்கிறார். நோய் நினைச்சுன்னு உங்க அக்கிரமங்களை மன்னித்து वो हमारे अधर्म को क्षमा किया, நோய்களை எல்லாம் குணமாக்கினார். हमारी बीमारी को वो चंगा कर दिया। இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு. ये सारी बातें हो चुकी है, ஆனா அந்த அந்த நம்பிக்கை நமக்கு வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் पर நடக்கும். वो भरोसा जब हमें आता है तब हमारे जीवन में बदलाहट होता है। இந்த வியாதியை கர்த்தர் எடுத்துட்டார். वो बीमारी को प्रभु ने निकाल दिया। சிலுவையில அவர் சுமந்தது உண்மை அப்படின்னா என்கிட்ட இருந்து வெளியே போனது உண்மைதான். क्रूस पर उसने उठाया वो सच है, तो मुझसे जो बाहर गया वो भी सच है। எல்லா ஜனங்களுக்கு மேல முக்காட்டை அவர் எடுத்துட்டார். सारे लोगों के ऊपर के पर्दा को उसने निकाल दिया। அவருடைய மரணத்தினால எனக்கு ஒரு பெரிய விடுதலை. उसके मृत्यु के द्वारा मुझे एक बड़ा छुटकारा, என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டார். मेरे प्राणों को मृत्यु से बचा लिया। அவர் சொல்றாரு, நான் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நான் உனக்கு கிரீடம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி वो சொல்லி. कहता है मैं अनुग्रह और दया से तेरे ऊपर मुकुट रखा हूं, ऐसा कहता है। तो यीशु मसीह के बारे में हम क्या सोचते हैं, நான் வெற்றி உள்ளவனாக பார்க்கிறேன். हर दिन हम विजयी हुए व्यक्ति के रूप में देखते हैं। என்னுடைய தோல்வி அவர் பார்க்கல, என்னுடைய வெற்றியை பாருங்க. मेरी हार को वो नहीं, परंतु मेरे विजयीता को वो देखता है। ஆர்மி போலீஸ்காரன் அப்படி இல்ல, யாரு மிஸ்டேக் பண்ணான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கு. ट्रैफिक पुलिस वाला ऐसा नहीं, कौन गलत कर रहा है उस पर ध्यान लगाता रहता இயேசு அப்படி பார்க்கல. है। यीशु ऐसा नहीं देखता। இயேசு என்னை நல்லவனாக மாற்ற அந்த ஆசையில் இருக்கிறார். यीशु मुझे अच्छा बदलने के लिए वो चाहता है। அதுதான் தேவனுடைய ஒரு பெரிய பராமரிப்பு. वही प्रभु का एक बड़ा देखभाल है। ஏசாயா சொல்லுகிறார், எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய விருந்தை கர்த்தர் ऐसा வைத்திருக்கிறார். कहता है सारे लोगों को एक बड़ा सा बोझ प्रभु ने रखा அது है। என்னன்னா, விசுவாசித்தால் நீ அதை பெற்றுக்கொள்ள. वो क्या है, विश्वास करेगा तो तू उसे पा அது ले, என் இருதயத்துல நடக்கணும். वो मेरे हृदय में होना है, அதுதான் தேவனுடைய அந்த அந்த மாற்றத்தை நான் அனுபவிக்க முடியும். तब परमेश्वर के उस बदलाहट को हम अनुभव कर सकते हैं। ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். दबाए जाने वाले सारों के लिए प्रभु
न्याय और धार्मिकता की बातों को நம்ம करता है। வாழ்க்கையில செய்யணும். हमारे जीवन में भी அவர் करना செய்வார், செய்துகிட்டு தான் இருக்கிறார். वो करता ही रहेगा। அவர் தன்னுடைய வழிகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தார். वो अपने लोगों को इजराइल अपने मार्ग को इजरायलियों को दिखाया நமக்கு தினமும் அவர் தன்னுடைய வழியை और காண்பிக்கிறார். हमको हर दिन वो अपने मार्ग को दिखाता है। நம்ம தான் தினமும் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே उस पे இருப்போம். भरोसा करने वाले हर दिन प्रभु को धन्यवाद करते நல்லா हैं। யோசிச்சு பாருங்க, உங்க கூட பிறந்தவங்க, अच्छा सोच कर देखिए, आपके साथ पैदा हुए लोग, உங்க கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ யாராவது இருக்கட்டும், आपके साथ पैदा हुए भाई बहन कोई भी हो, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையில இருக்காங்களா? क्या आपके भरोसे में वो है? क्या அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? वो विश्वास उनके अंदर है? நிறைய பேர் அப்படி இல்ல. बहुत लोगों के पास वो नहीं அப்ப है। நம்மை தேவன் எப்படி தெரிந்து எந்த அளவுல வச்சிருக்கிறார்? तो प्रभु हमें कैसे चुनकर कौन से स्थानों में रखा है? உடன் பிறந்த ஒருவேளை நல்லவங்களா இருக்கலாம். हमारे साथ पैदा हुए सब अच्छे लोग हो सकते हैं, மகிமையான நம்பிக்கை அல்லது விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். पर वो महिमा का जो भरोसा या विश्वास को प्रभु ने हमें दिया है। நமக்குள்ள இருக்கிற அந்த வேதாகம மகிமையான, हमारे अंदर जो वचन है वो महिमा का है। நிறைய பேர் இந்த பைபிளை தொடக்கூட மாட்டாங்க. बहुत सारे लोग ये वचन को छूते भी नहीं है, தேவனுடைய அந்த வல்லமையுள்ள வார்த்தையை நம்ம வாழ்க்கையில வைத்திருந்தோம்னா அது ஆசீர்வாதம். पर परमेश्वर के वो सामर्थ्य वचन हमारे जीवन में रखेंगे वो हमारे लिए आशीष। எட்டாவது அதிகாரம், हिब्रू 8वां अध्याय 10 11 वचन। அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை. और हर एक अपने देश वाले को और अपने भाई को यह शिक्षा न देगा कि तू प्रभु को पहचान, क्योंकि छोटे से बड़े तक सब मुझे जान लेंगे। பைபிள் சொல் அந்நாளிலே, கடைசி நாளிலே बताता है आखिरी दिनों में நம்ம எவ்வளவு ஆண்டவரை அறிந்திருக்கிறோமோ, இந்த இந்த அறிவு, இந்த தெரிதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. हम जितना मसीह को जाने हैं वो ज्ञान, वो जो समझना इजरायलियों को अंदर नहीं था। அடிக்கடி அவங்க பின்வாங்கிட்டாங்க. हमेशा वो पीछे हट जाते थे, அடிக்கடி அவர் இதை செய்வாரா அதை செய்வாரான்னு யோசித்தாங்க. हमेशा वो ये करेगा क्या वो करेगा करके सोचते ஆகவே थे। புதிய ஏற்பாடுல உள்ளவர்கள் பாக்கியவான்கள். इसलिए नए नियम के लोग धन्य हैं। நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? உன்னதத்துல வைப்பார். हमें एक भरोसा है कि प्रभु हमें ऊंचे स्थान में रखेगा। அந்த தரிசனம், பைபிள் சொல்லுது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார். वो दर्शन वचन कहता है जहाँ दर्शन नहीं वहाँ के लोग नाश हो जाएंगे। தரிசனம் என்னது? दर्शन क्या है? யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருந்தது. यूसुफ को एक दर्शन था, கர்த்தர் என்னை இப்படி வைப்பார். प्रभु मुझे ऐसा रखेगा। மோசேக்கு ஒரு தரிசனம் இருந்தது. मूसा को एक दर्शन था, நான் தெய்வத்தை இன்னும் பார்க்கல, मैं प्रभु को अभी तक देखा ஆனா नहीं, ஒரு நாள் சந்திப்பாராம், पर वो एक दिन मुलाकात करेगा, அப்பொழுது எங்களை விடுதலை ஆக்குவார். तब वो हमें छुड़ाएगा। இந்த தரிசனம் இருந்ததுனாலதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இருந்தது. वो दर्शन मिला, उसीलिए उनके जीवन में एक विजय था। நம்ம பிள்ளைகளை பற்றி என்ன நினைக்கிறோம்? हम हमारे बच्चों के बारे में क्या सोचते நாளை என் பிள்ளை இன்னும் வளருவான், हैं? कल मेरे बच्चे और என் बढ़ेंगे, பிள்ளை வெற்றி அடையும், मेरे बच्चे विजय पाएंगे, உலகத்தோட போகாது, என் பிள்ளை சாட்சியா இருக்கும், दुनिया के संग नहीं जाएंगे, मेरे बच्चे गवाही எங்க குடும்பம் बनकर, சாட்சியா இருக்கும், मेरा परिवार गवाही நாங்க बनकर, உன்னதத்துல இருப்போம். हम ऊंचे स्थानों में रहेंगे। உலகத்துல என்னமோ நடக்கட்டும், दुनिया- தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். दुनिया में कुछ भी हो, प्रभु मेरे पक्ष में है। எபிரேயர்ல 8:9 போட்டிருக்கு. हिब्रू 8:9 में डाला है, அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். यह उस वाचा के समान न होगी जो मैंने उनके बाप दादाओं के साथ उस समय बांधी थी, जब मैं उनका हाथ पकड़कर उन्हें मिस्र देश से निकाल लाया। என்ன சொல்லுகிறாரு ஆண்டவர்? क्या कहता है? இஸ்ரவேல் ஜனங்களோட நான் இடைப்பட்டதும், நான் பேசினதும், நான் கொடுத்த கட்டளையும் இப்போ அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் உள்ளது அப்படி கிடையாது. इजरायली लोगों के साथ मैंने जो वाचा बांधा, जो आज्ञा दिया, अभी वैसा नहीं है। புதிய உடன்படிக்கை. अभी जो है नया वाचा है। அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? वो क्या चाहता है? விசுவாசம். विश्वास। தேவன் என் மேல அன்பா இருக்காரா? प्रभु मुझसे प्रेम करता है क्या? இந்த போது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. इसे बहुत सारे लोग कहेंगे नहीं। மிஷனரிகள்லாம் என்ன சொல்லுவாங்க? मिशनरी क्या कहेंगे? நல்ல ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல யாரும் இருக்கட்டும்,
अच्छा सेवक किसी को रोड में देखा तो क्या कहेंगे? இயேசு உங்களை நேசிக்கிறார், यीशु आपसे प्रेम करता நீங்க है, பயப்படாதங்க, आप डरिए मत, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। யாராவது இருக்கட்டும், இதுதான் நான் சொல்லணும். कोई भी हो, इस बातों को हमें करना இயேசு है। உங்களை நேசிக்கிறார், यीशु आपसे உங்க प्रेम பாவம் करता है, மன்னிக்கப்பட்டுட்டு, आपका पाप क्षमा किया गया, அதுக்காக நீங்க எதையாவது பிரயாசப்படாதங்க. उसके लिए कुछ प्रयास मत कीजिए। எவனாவது தரித்திரம் மாறதுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் சொன்னா நீ செய்யாத. कोई गरीबी बदलने के लिए ये करना वो करना ऐसा कहेगा, उसमें मत करना। இயேசு உனக்காக எல்லாம் செய்து முடித்தார். यीशु तेरे लिए सब कुछ कर दिया। இந்த உடன்படிக்கை தான் புதிய ஏற்பாட்டுல அநேக ஆயிரம் லட்சங்களை மனம் மாறி பெருகிக்கிட்டே இருக்கு. ये वाचा ही नए नियम में लाखों करोड़ों लोगों को मन बदल कर बढ़ता जा रहा है। வனாந்தரத்துல அப்படி இல்ல, குறுகி குறுகி போனாங்க, ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. इजरायली लोग जंगल में ऐसा नहीं, वो छोटा छोटा होकर नाश मतलब खाली हो गए। ஏசாயா சொல்கிறார், எல்லா ஜனங்களுக்கு மேல இருக்கிற மூடுதல் அல்லது முக்காடை கர்த்தர் எடுத்து விட்டார். ऐसा कहता सारे लोगों के ऊपर का जो ढकना है, जो पर्दा है, प्रभु ने निकाल डाला। அவிசுவாசத்தை கர்த்தர் நீக்கி उस अविश्वास को प्रभु ने निकाल दिया। விசுவாசத்தினால் நிரப்புகிறார். मुझे विश्वास से बढ़ता है। அடுத்து இந்த கீழே உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா, उसके आगे के वचन को देखेंगे तो இந்த 10வது வசனம் சொல்லுது 8:10, हिब्रू 8:10 அந்த में, நாட்களுக்கு பின்பு उस दिनों के बाद நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண உடன்படிக்கையாவது मैं इजरायली घराने से वाचा जो बांधा था, கடைசில என் பிரமாணத்தை இருதயத்துல நான் எழுதுவேன். आखिर में मेरे वाचा को, मेरे व्यवस्था को उनके हृदय में लिखूंगा। எழுதும்போதுதான் அந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வு வரும். हाँ, परमेश्वर जब उनके हृदय में लिखता है, उन लोगों को एक एहसास आता है, वो अनुग्रह प्रेम भरा हुआ है। 8वां अध्याय 12வது வசனம், 12 वचन, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். क्योंकि मैं उनके अधर्म के विषय में दयावंत रहूंगा और उनके पापों को फिर स्मरण न करूंगा। யாருடைய பாவங்களை? किसके पापों को? ஏனெனில் நான் அவருடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அப்படிங்கிற क्योंकि मैं उनके अन्याय को अनुग्रह से क्षमा करूंगा। பிலிகிரகா ஒரு முறை சொல்றாரு, டிராபிக்ல ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அவர் சைல நிப்பாட்டிட்டார். बिलीग्राम एक बार कहता है, ट्रैफिक के इसमें कुछ ने कुछ गलत कर दिया, उन्होंने उसे पकड़ लिया और साइड में खड़ा कर दिया। அவருக்கு அவசரப்பட்டு பில்ல கொண்டு அங்க கேஷியர்ட்ட கொண்டு கொடுனாங்க. उसको दंड दिया और वो बिल जो है कैशियर के पास जाके दो करके कहा। அவங்க வேலைக்கிட்ட அதுல பேடுன்னு ஒரு சீல் அடிச்சு கையில கொடுத்தாங்க. वो लेकर हाँ पैसा भर दिया करके एक स्टैम्प मारकर दे ஐயா, दिया, நான் கொடுக்கவே இல்லையே. पर मैंने नहीं दिया। இல்ல, உன் செய்தியை கேட்டு என் புள்ள ரட்சிக்கப்பட்டது. नहीं, तेरे संदेश को सुनकर मेरा बच्चा उद्धार पा लिया, அதனால அந்த தண்டனை நானே கொடுத்துட்டேன் அப்படின்னா. इसलिए वो दंड के रकम को मैं खुद चुका दूंगा। இதுதான் புதிய ஏற்பாடுல உள்ள தேவன் கொடுக்கிற கிருபை. यही नए नियम में प्रभु देने वाला अनुग्रह है। இயேசுவை நம்பினா விசுவாசித்தால் நமக்கு மேல உள்ள எல்லா அதர்மத்தையும் தேவன் तू மாற்றுகிறார். यीशु पे भरोसा करेगा, विश्वास करेगा, हमारे ऊपर के सारे अधर्म को प्रभु बदल देगा। वही नए नियम का एक बड़ा महिमा है। कुलैसियों का किताब 2 अध्याय में 4வது வசனம், 14 वचन, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து और विधियों का वो लेख जो हमारे नाम पर और हमारे विरोध में था मिटा डाला और उसे क्रूस पर कीलों से जड़कर सामने से हटा दिया। என்னத்தை எடுத்துட்டாரு? எனக்கு விரோதமா அப்படின்னா பிரமாணம் என்ன உள்ள விடல. क्या निकाल दिया कि हमारे विरोध जो व्यवस्था मुझे अंदर नहीं छोड़ रहा था, तो अंदर नहीं आना, बाहर रहे, ऐसा था। என்ன செய்யறாரா? पर प्रभु ने क्या किया? கட்டளையை நீக்கி என்னை நீ உள்ளவா அப்படிங்கிற. उस अग्निया को निकाल कर तू अंदर आ करके मुझे ले ஆனா लिया। இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆண்டவரை வித்தியாசமா போதிப்பாங்க. आज बहुत जगह में परमेश्वर को अलग तरीके से प्रचार करते हैं। 20वां वचन कहता है, கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து உண்டானால், अगर आप मसीह के संग उसके बातों में अगर आप मरे हैं तो அப்படின்னா ஆண்டவரை நம்பி உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிட்டால், प्रभु पे भरोसा कर आपके पापों को कबूल कर कर उसे छोड़ दिया। வழக்கத்தின்படி ஏன் பிழைக்கிறீர்கள்? क्यों अभी तक जो दुनिया रीति से आप बचे हुए हैं? மனுஷனுடைய கற்பனையின்படி, मनुष्य की आज्ञा के अनुसार, அதாவது இப்படி நடக்க கூடாது, இப்படி தொடக்கூடாது, இப்படி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையே சொல்லி
தேவனுடைய அன்பை ஜனங்கள் புரியல. ऐसा नहीं चलना, ऐसा नहीं छूना, ऐसी बातों को कहकर परमेश्वर के प्रेम को उनको समझने नहीं दिया। ஒரு ரெண்டு சாட்சி சொல்றாரு. हम गाँव जाते समय में एक रेवरेंड ने गवाही दिया। சின்ன பையனா இருந்தேன், मैं जब छोटा था, அப்பா என்ன பீடி வாங்கிட்டு பாரு, சாராயம் வாங்கிட்டு பாரு, வாங்கி வாங்கி கொடுத்தேன். मेरे पिता मुझे दारू लेके आ, सिगरेट लेके आ बोलता था, मैं लाके देता था। அப்படி ஏதாவது செய்யலாம் பெல்ட் கலத்தி அடிச்சு விடுவாரு. ऐसा नहीं करूंगा तो बेल्ट से मारता था, சிலர் செருப்பு வச்சு கூட அடிச்சு விடுவாரு. कभी चप्पलों से मारता ஆனா था। ஒரு நாள் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டேன், पर एक दिन प्रभु को मैंने स्वीकार நான் लिया, ரட்சிக்கப்பட்டேன். मैं उद्धार पाया। அப்படியே கர்த்தருக்குள்ள நான் வல்லமையா இருக்கணும்னு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ऐसे प्रभु में सामर्थ्य बना रहना करके அப்பா अपने எனக்கு जीवन में। பைசா கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாரு. पिताजी ने मुझे पैसा दिया और कहा सिगरेट लिया நான் करके। வெளியே போய் செருப்பு எடுத்து எங்க ஐயாட்ட கொடுத்தேன், எங்க அப்பாட்ட. मैं बाहर जाकर चप्पल उठा कर ले आया और मेरे पिता के हाथों में दिया। அடிச்சுக்கங்க, இனி நான் வீடியோ சிகரெட்டோ சாராயம் வாங்கி கொடுத்தேன். कितना ही आप मुझे मार लीजिए, पर मैं आपसे आपको सिगरेट दारू लेके नहीं आऊंगा। அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. वो ऐसे ही जो है सोच में पड़ गई। அடிக்கல, அப்படியே கீழே போட்டாரு. அப்படி. उसने मारा नहीं, ऐसे नीचे गिरा दिए चप्पल। இந்த தகப்பனோட ஏசானவர் என்ன மோசமா? क्या ये पिता से क्या यीशु बुरा है? ஏசு நம்மளை எப்படி பாக்குறாரு? यीशु हमें कैसा देखता है? பொல்லாத மனுஷனை காட்டிலும் கர்த்தர் நல்லவர். वो बुरे मनुष्य से भी प्रभु भला है। என்னுடைய தீர்மானம், என்னுடைய நடக்காதது, நான் பின்வாங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். मेरे जो है पक्का करना, मैं न चलना, वो सारी बातें प्रभु जानता है। அதை பார்த்தலாம் அவர் மார்க் போடுறாரு. उसे देखकर प्रभु मेरा अंक இன்னும் நான் முன்னேறணும், நான் உயரணும், எழும்பணும், அதைத்தான் அவர் பாருங்க. और मैं बढ़ना है, मैं ऊंचा उठना है, मैं दौड़ना है, उस बातों को देखता है। 8வது அதிகாரத்தை போட்டிருக்கு. रोमियो 8वां अध्याय में डाला है 33 நினைக்கிறேன். 8:33 में। நான் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மேல யார் குற்றம் சாட்ட முடியும்? प्रभु ने जिसे चुन लिया उस लोगों के ऊपर कौन दोष लगा सकता? அவர் தெரிஞ்சுக்கிட்டார். उसने चुन लिया है। அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா யார் குற்றப்படுத்த முடியும்? प्रभु ने चुना तो कौन दोष लगा पाएगा? தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் வாக்கியம். प्रभु ने चुना हुआ मनुष्य धन्य है। வெளிப்படுத்த விசேஷம் 3:20 சொல்லிருக்கு. प्रकाशित वाद्य 3:20 कहता है, வாசிக்கலாம். पढ़ेंगे प्रकाशित 3:20। இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். देख, मैं द्वार पर खड़ा हुआ खटखटाता हूँ। यदि कोई मेरा शब्द सुनकर द्वार खोलेगा तो मैं उसके पास भीतर आकर उसके साथ भोजन करूंगा और वो मेरे साथ। இது யாரை பார்த்து பேசுகிறார்? ये किसे देखकर बातें करता है? புதிய ஏற்பாடுல உள்ள விசுவாசிகள். ये नए नियम के विश्वासी है। நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் அங்க எழுதல. वो अच्छे हैं बुरे हैं उसके बारे में नहीं நான் लिखा। உன் வாசலுக்கு நிக்கேன், நான் உன் இருதயத்துக்கு பக்கத்துல நிக்கேன். मैं तेरे द्वार में तेरे हृदय के निकट खड़ा हूँ। நீ கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். तू द्वार खोलेगा मैं अंदर आ जाऊंगा। இத வாசிக்கும் போது பழைய ஏற்பாடுல அவர் யாரு ஈசாக்கு பெண்ணு தேடி போறாங்க பாருங்க. ये पढ़ते समय में पुराने नियम में एलीजर ईसाक के लिए दुल्हन ढूंढ कर जाता है। சொன்னாங்க, லாபான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ளே வாரும். वो कहता है लाबान प्रभु से आशीष किए हुए आप अंदर आ जाइए। உள்ள போயிட்டாங்க. वो अंदर आ गए हैं। கால் கழுவ தண்ணி கொடுத்தாங்க, அந்த ஒட்டகத்துக்கு சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. हाथ पैर धोने के लिए पानी दिया, ऊंटों को भोजन दे दिया। ஏதோ சாப்பாடோ நாஸ்டா வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. भोजन सब तैयार किया और कहा आओ खाते हैं करके। விஷயத்தை தெரியாம நான் கை நனைக்க மாட்டேன். कहता है विषय मालूम किए बिना मैं अपने हाथ को गीला नहीं பெண்ணு करूंगा। கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்ல. अगर आप दुल्हन देंगे तो हम खाएंगे, नहीं तो नहीं। இன்னைக்கும் அப்படிதான் நடக்க நிறைய வீட்டுல. आज भी ऐसे ही होता है। பெண்ணு பார்க்க போவாங்க, பிடிக்கலாம் எனக்கு மிச்சர் கூட சாப்பிட மாட்டாங்க. लड़की देखने जाते हैं, अगर पसंद नहीं है तो जो रखे हुए जो मिक्सचर वो भी नहीं खाते हैं। டீ கூட குடிக்க மாட்டாங்க, வெளியே வந்துருவாங்க. चाय भी नहीं पियेंगे। என்ன அர்த்தம்? எனக்கு பிடிக்கல. क्या मतलब है कि मुझे पसंद ஆனா है। 20ல கர்த்தர் சொல்றாரு, और 20 में प्रभु कहता है கதவு திறந்தா போதும், நான் உங்களோட तो சாப்பிடுவேன். घर द्वार खोला काफी है, मैं तेरे साथ भोजन करूंगा। எப்படி இது? कैसा है அப்ப ये? யாருக்கு பிடிக்கும்? तो किसे पसंद है? அவருக்கு பிடிக்கும் என் மேல. प्रभु मुझे पसंद कर रहा அதெல்லாம் है, கை நனைக்க மாட்டாரு. नहीं तो अपने हाथ गीला नहीं அவர் करता। சொல்றாரு, நீ திறந்தா போதும், எனக்கு பிடிச்சுக்கிட்டு நான் உங்க வீட்டுல वो சாப்பிடுவேன். कहता है तो द्वार खोल काफी है, मुझे तो पसंद है, मैं तेरे திருப்பி साथ। என் வீட்டுக்கு கூட்டு போய் என் வீட்டுல வந்து சாப்பிடுவேன். फिर मैं तुझे मेरे घर ले जाऊंगा तो मेरे अंदर आके। லவோதிக்கேய சபையில தேவன் ஒரு குடும்பமாக நம்மளை பார்க்கிறார். लौदिया के कलीसिया में प्रभु हमें एक परिवार के रूप में देखता है, நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுறதா அப்படிங்கிறார். हमारे साथ बैठकर भोजन करता है। அதுதான் தேவனுடைய பெரிய ஒரு அன்பு. वही
प्रभु का एक बड़ा प्रेम है। பெரிய விருந்தை கர்த்தர் एक ஆயத்தப்படுத்தினார். बड़ी बोझ को प्रभु ने तैयार அது किया, சிலுவையினாலதான் வந்தது. वो क्रूस के द्वारा ही आया। ஏசாயா சொல்லுகிறார், எல்லா ஜனங்களுக்கும் விலை உயர்ந்த ஒரு சாப்பாடு, ऐसा कहता है सारे लोगों को बहुमूल्य भोजन, நல்ல திராட்சை ரசம், वो अच्छा दाक நல்ல मधु, சாப்பாடு, अच्छा भोजन, எல்லாரும் திருப்தி ஆவார்கள். सारे लोग तृप्त हो जाएंगे। எல்லா ஜனங்களுக்கு மேல இருக்கிற இந்த தடையெல்லாம் நான் மாற்றுவேன். सारे लोगों के ऊपर के वो रुकावटों को मैं बदल दूंगा। நம்ம தடையெல்லாம் மாற்றிருக்கிறேன். हमारे रुकावटों को बदला है, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற தடையை மாற்றிருக்கிறேன். हमारे घर के रुकावट को बदला है। எனக்கு மேல இருந்த தடையை, நமக்கு மேல இருந்த தடையெல்லாம் கர்த்தர் मेरे மாற்றிட்டார். ऊपर के रुकावट, आपके ऊपर के रुकावट को प्रभु ने बदल दिया। இயேசு நம்ம வீட்டுல சாப்பிடுவார். तो यीशु हमारे घर में भोजन करेगा, நம்மளும் அவர் வீட்டுல போய் சாப்பிட போறோம். हम भी उसके घर में ஏன்னா भोजन அவர் करेंगे। பிடிக்கலன்னா உலக பிரகாரமா ஆளுக்கு பெண்ணோ மாப்பிள்ளையோ பிடிக்கல நிச்சயம் பண்ணாங்க, சாப்பிட மாட்டாங்க. अगर दुनिया रीति से लड़का लड़की पसंद नहीं है तो भोजन नहीं करेंगे। ஆனா இயேசு சொல்லுகிறார், நீ கதவு திறந்தால் நான் உன்னோட போஜனம். यीशु कहता है तो द्वार खोल, मैं तेरे संग, எனக்கு பிடிக்கும், मुझे पसंद है, என்னை உனக்கு பிடிக்கும். मुझे भी तू पसंद करेगा। தேவன் ஒரு குடும்பமாக நம்மளை பார்க்கிறார். प्रभु एक पारिवारिक रूप में हमें देखता है। ஒரு நாளும் அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் பெருசாக हर एक दिन प्रभु के वो संगति को हमें बड़ा करना है। கொலோசியர் 2வது அதிகாரம் कुलुस्सियों का किताब 2 अध्याय 20வது 20वां वचन। நீங்கள் கிறிஸ்துடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல உலக जबकि பிரகாரமாக இல்ல, दुनिया रीति से नहीं, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு செத்தாச்சு. दुनिया रीति के जीवन के लिए हम मर चुके हैं। நான் தேவனுக்காக நிற்கணும். हम प्रभु के लिए खड़ा रहना है, தேவன் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது. वही प्रभु हमसे चाहता है। அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். वो प्रभु का चुनना है। இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. हर दिन प्रभु वो लोग उद्धार पाते ஆனா हैं। இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இல்ல, ஒவ்வொரு நாளும் குறைஞ்சுக்கிட்டே தான் போனாங்க. पर इजरायली लोग ऐसे नहीं, हर दिन कम होते जा रहे थे। மலையில் அவர் செய்த அந்த தியாகம், उस पर्वत पर प्रभु ने किया वो त्याग, மூடி இருக்கிற முக்காட தூக்கிட்டாரு. वो जो ढका हुआ वो पर्दे को हटा दिया, பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி. एक बड़ा बोझ को तैयार कर दिया। விருந்து என்ன? சிலுவையினால உனக்கு மீட்பு. वो बोझ क्या है? क्रूस के द्वारा तुझे छुटकारा। விசுவாசித்தால் நீ பாக்கியவான். विश्वास करेगा तो तू धन्य है। விசுவாசத்தோட இருக்கு. हम सब विश्वास के साथ हैं। ராபோஜனத்துல கலந்து கொள்ளுற ஒவ்வொருடைய பலவீனமும் கண்டிப்பா மாறணும். प्रभु भोजन में भाग लेने वाले हर एक की कमजोरी बदलना है, வியாதிகள்லாம் மாறணும். बीमारी सब बदलना ஆனா है, கர்த்தர் அந்த இதை ஆசீர்வதித்து क्योंकि தருகிறார். प्रभु उसे आशीष करके देता है। ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, क्योंकि बाइबल कहता है இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை यीशु சுத்திகரிக்கிறது. मसीह का लहू सारे पापों से हमें निकाल कर शुद्ध कर देता है। நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை ये தரும். प्रभु भोजन हम सब के लिए ऐसा महिमा का आशीष को दे। எல்லாரும் மூலம் ஜெபம் हम सब घुटने में आ जाएंगे, प्रार्थना करेंगे। பண்ணுங்க. हमसे प्रेम करने वाला है खुदा, हमारे साथ बोझ करने वाला परमेश्वर। தாழ்த்தி ஜெபம். हम सब अपने आप को नम्र कर प्रार्थना करेंगे, सब धन्यवाद करेंगे। हालेलुया, धन्यवाद करते हैं प्रभु। हालेलुया, कितना सुंदर समय प्रभु की उपस्थिति में हम उसके साथ बोझ करने के लिए आए हैं। हालेलुया, हालेलुया। प्रभु के साथ वो 6